ராம் சரண் அவர்களோட பெத்தி படம் நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஓப்பனிங் ஒரு செம்ம ஓப்பனிங் வந்திருக்கு. 100 கோடிக்கு மேல. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு டெரிட்டரில எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். இது மட்டும் இல்லாம தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு பிளாஸ்ட். நேத்துமே அப்படிப்பட்ட வசூல் தான். அப்புறம் கருப்பு நேத்து எவ்வளோ வசூல்? திருஷ்யம் 3 எவ்வளோ வசூல்? இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு 4 இமேஜஸ வச்சு நீங்க ஒரு படத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெறைய பேரு சரியா கண்டுபிடிச்சிருந்தீங்க. ஆமாங்க. கருப்பு தான். ஸோ இந்த 4 இமேஜஸ்ல இருக்கிற மாரி PUBGல வர மாரி ஒரு ஜோனு, அப்புறம் வார்ம் ஹோல், அது இல்லாம அந்த வெக்னா பறக்கிற மாரி நெறையா பின்னாடி வந்து ஒரு வேர் மாரி வரும். ஸோ இது எல்லாமே இந்த கருப்புல வரும். அப்புறம் கடைசியா இருக்கக்கூடிய அந்த க்ளூ வந்து கோர்ட். ஸோ இது எல்லாமே கருப்பு தான். ஸோ அத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு விஷால் கே, ஏபி கௌதம், ராஜா டெய்லர், மிஸ்டர் சிவா, கோகு பிளாக் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான். இப்ப நான் சொன்னது கருப்பு கூடயும் மேட்ச் ஆகும். மேபி வேற ஏதாவது ஒரு படத்து கூட கூட மேட்ச் ஆகலாம். ஸோ அது வேற ஏதாவது இது கூட மேட்ச் ஆகுற மாரி படம் இருந்தா அத கூட கமெண்ட்ல போடுங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. அப்சஷன் அப்படிங்கிற ஒரு படம் டே 7 இந்தியால 3,68,00,000 டோட்டலா இந்தியால 22,52,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் இந்தியாவோட டோட்டல் ஷேர் இருக்குல்ல, அதோட கம்மி தான் இந்த படத்தோட பட்ஜெட். ஆமாங்க 9,50 கோடி தான் இந்தியன் கரன்சி படி $1,000,000. இந்த படம் 1 மில்லியன்ல எடுக்கப்பட்டு இவ்வளோ பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சே அப்படின்னு நெறைய பேரு இத பத்தி பேசுறாங்க. ஆனா இன்னொரு படம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஆனா அந்த ரெக்கார்ட இனிமே வேற எந்த படமும் முறியடிக்க முடியாது. இப்ப நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த படம். இந்த படத்தோட பேரு இசட்ஒய்எக்ஸ்எக்ஸ் அப்படிலாம் வருது. அப்படி ஒரு ரோடு ஏதோ இருக்கு போல. அதை இவங்க மாடிஃபை பண்ணி வேற மாரி ஒரு பேர் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட டைட்டில். இந்த படத்தோட பட்ஜெட் $1.2 மில்லியன். ஆனா இந்த படம் மொத்தமாவே 6 டிக்கெட் தான் வித்திருக்கு. $30 தான் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்துக்கோங்க. இதுதான் வேர்ல்டுலயே லோவஸ்ட் பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன்னு சொல்லப்படுது. ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய சம்பவமே பண்ணியிருக்கு பாக்ஸ் ஆஃபிஸ் பாம்ல. ஸோ இத வேற எந்த படமாவது முறியடிக்குமானா, இனிமே எந்த ஜென்மம் எடுத்தாலும் இந்த படத்தோட வசூல வேற எந்த படமும் முறியடிக்காது. அந்த படத்துல ஒர்க் பண்ண ஒரு 10, 15 பேராவது அந்த படத்த போய் பார்த்துருந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் ஏறி இருக்கும். அவைங்க கூட போய் பார்க்காத அளவுக்கு அப்படி என்ன படம் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ பதி பத்னி ஆர் ஓதோ அப்படிங்கிற படம் நேத்து 21வது நாள் இந்தியால 72,00,000, உலகம் முழுக்க 80,00,000. டோட்டலா 59 கோடியே 81,00,000 இந்தியாலயும், 67 கோடியே 70,00,000, 60 கோடி பட்ஜெட். அப்புறம் தேயுல் பந்த். இத கரெக்ட்டா இப்ப சொல்ட்டேன். இத்தன நாளா நான் தப்பா சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னாரு. தேயுல் பந்த் 2 இந்த படம் வந்து நேத்து 15வது நாள் 2,12,00,000 இந்தியாலயும், டோட்டலா 61,89,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு இந்தியால மட்டுமே. 8 கோடி பட்ஜெட் பெரிய கலெக்ஷனுங்க. அப்புறம் சந்த் மேரா தில் அப்படிங்கிற படம் நேத்து 14வது நாள் இந்தியால 84,00,000, உலகம் முழுக்க 91,00,000, 37 கோடியே 16,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 36 கோடி பட்ஜெட். திருஷ்யம் 3 நேத்து 15வது நாள் கேரளால 74,00,000, உலகம் முழுக்க 1,11,00,000, 82 கோடியே 36,00,000 கேரளாலயும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 38 கோடியே 39,00,000, ஓவர்சீஸ்ல 113 கோடியே 2,00,000, உலகம் முழுக்க 233 கோடியே 77,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அப்புறம் சூர்யா அவர்களோட கருப்பு நேத்து 21வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, தமிழ்நாட்டுல 84,00,000, உலகம் முழுக்க 1,28,00,000. டோட்டலா தமிழ்நாட்டுல 161 கோடியே 75,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 76 கோடியே 42,00,000. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, ஹிந்தி பெல்ட் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. ஓவர்சீஸ்ல 81 கோடியே 62,00,000, உலகம் முழுக்க 319 கோடியே 79,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 135 கோடி பட்ஜெட் வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி. அப்புறம் நெறைய பேர் கருப்பு வெர்சஸ் அமரன் கம்பேரிசன் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்ப 3 வீக்ஸ் அதாவது 21 நாள் நிறைவடைஞ்சிருக்கு. கருப்பு வெர்சஸ் அமரன் 21 டேஸ் பாக்ஸ் ஆஃபிஸ் கம்பேரிசன் இப்ப பார்ப்போம். தமிழ்நாட்டுல கருப்பு வந்து இதுவரையும் 161 கோடியே 75,00,000, அதாவது 21 நாள் வரையும். 21 நாள்ல அமரன் வந்து 145 கோடியே 85,00,000. ஸோ கருப்பு தான் லீடிங்ல இருக்கு. அதுவும் பெரிய கலெக்ஷன் டிஃபரன்ஸ்ல இருக்கு. அமரன் வந்து ஆந்திரா, தெலுங்கானால 43 கோடியே 34,00,000 கலெக்ட் பண்ணி லீடிங்ல இருக்கு. 37 கோடியே 47,00,000 கருப்பு வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ கேரளாவை பொறுத்தவரையும் 13 கோடியே 63,00,000 கருப்பு லீடிங்ல இருக்கு. அமரன் 11 கோடியே 70,00,000. கர்நாடகாவை பொறுத்தவரையும் அமரன் வந்து 22 கோடியே 40,00,000, கருப்பு 21 கோடியே 83,00,000. பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது ஹிந்தி பெல்ட்டை பொறுத்தவரையும் அமரன் வந்து 4 கோடியே 64,00,000, கருப்பு வந்து 3 கோடியே 49,00,000. ஓவர்சீஸை பொறுத்தவரையும் கருப்பு 81 கோடியே 62,00,000, அமரன் வந்து 78 கோடியே 26,00,000.
ஸோ டோட்டலா வேர்ல்டு வைடு 319 கோடியே 79 லட்சம் கருப்பு, அமரன் வந்து 306 கோடியே 19 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட நிறைய டெரிட்டரிஸ்ல ரொம்ப ஈக்குவலா தான் இருக்கு, பெரிய டிஃபரன்ஸ்ல. தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு 15 கோடிக்கு மேல டிஃபரன்ஸ் இருக்கு கருப்பு. ஸோ வரப்போற நாட்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த 2 படங்களுமே பெரிய அளவுல வெற்றி படம். எல்லாருமே பேசப்பட்ட படம் அப்படின்னு 2 படத்தையுமே நம்ம கம்பாரிசன் அதை வேணா நம்ம ஒத்துமையா சொல்லலாம். 2மே பெரிய வெற்றி படம். ஸோ மீதி படங்களோட வசூல பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக்குக்கு அப்புறம் ஒரு ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மீதி படத்தோட வசூலை பார்ப்போம். அப்புறம் அர்ஜுன் அவர்களோட பிளாஸ்ட் நேத்து 8வது நாள் தமிழ்நாட்டில் 1 கோடியே 19 லட்சம், கேரளால 1 கோடியே 1 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 17 லட்சம், ஓவர்சீஸ்ல 35 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 72 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 16 கோடியே 16 லட்சம் தமிழ்நாட்டிலையும், கேரளால 7 கோடியே 62 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 7 கோடியே 21 லட்சம். அதாவது ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, ஹிந்தி பெல்ட் எல்லாம் சேர்த்து ஓவர்சீஸ்ல 8 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 39 கோடியே 3 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 17 கோடி. ஸோ நேத்து வந்து பெத்தி ரிலீஸ் ஆயிருக்கு. இதனால கருப்பு படத்துக்குமே சரி, அதே நேரத்துல பிளாஸ்ட் படத்துக்குமே சரி, ஆந்திரா தெலுங்கானால பெரிய அளவுல பாதிப்பு இருக்கு. மேபி செகண்ட் டே தேர்ட் டே ஒரு பெரிய அளவு டிஃபரன்ஸ் ஏற்படும் நினைக்கிறேன். ஏன்னா நேத்து எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் தான் கலெக்ட் பண்ணிருக்கு பிளாஸ்ட். ஏன்னா அதுக்கு முன்னாடி நல்லா கலெக்ட் பண்ணிட்டு இருந்தது. மொத்தமா பெத்தி வந்து ஓவர்டேக் பண்ணிடுச்சு. அது வரப்போற நாட்கள்ல மாற போதா இல்ல இவ்வளவுதான் இருக்க போதாங்கிறது பார்ப்போம். ஸோ நீங்க எத்தனை பேர் பிளாஸ்ட் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ராம் சரண் அவர்களோட பெத்தி படம் நேத்து ஓப்பனிங் டே எவ்வளவு வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானால கிட்டத்தட்ட 70 கோடி கிட்ட 69 கோடியே 88 லட்சம், கர்நாடகால 9 கோடியே 25 லட்சம், தமிழ்நாட்டில் 1 கோடியே 34 லட்சம், கேரளால தான் இருக்கிறதுல ரொம்ப லோவா கலெக்ட் பண்ணியிருக்கு 19 லட்சம் தான். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 4 கோடியே 87 லட்சம், ஓவர்சீஸ்ல 30 கோடியே 55 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் பிரீமியர் பிளஸ் டே ஒனுக்காக 116 கோடி 8 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு ஓப்பனிங் டே. ஸோ இது ட்ரேடு நம்பர், ப்ரொடியூசர் நம்பர் ஒரு 135 கோடி கிட்ட வந்திருக்கு அப்படின்னு அஃபிஷியலா போட்டிருக்காங்க. ஸோ வரப்போற நாட்கள்ல ட்ரேட் நம்பர் எந்த அளவுக்கு வரப்போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த படத்தோட பட்ஜெட் 350 கோடி. ஸோ டே 1 ஒரு செம்ம கலெக்ஷன் வந்திருக்கு. அதை தொடர்ந்து டே 2 டே 3 எல்லாம் எப்படி வரப்போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் பரிமளா அண்ட் கோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 66 லட்சம், இந்தியால 75 லட்சம், கர்நாடகா, கேரளா எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ 75 லட்சம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓப்பனிங் ஒரு 1.5 கோடி கிட்ட, 1.25 கோடி கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க? இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் எவ்வளோ ஆயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.